Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம daily use sentences தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை skip பண்ணாம full பாருங்க. Without delay, let's get started. Let's see the first sentence. இதை பற்றி நான் முன்பே சொல்லியிருக்க வேண்டும். நான் இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I should have told you about it earlier. Earlierனா முன்னாடியே அர்த்தம். I should have told you about it earlier. Next sentence is நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேலையை செய்யுங்கள். டைம் கிடைக்கிறப்ப இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Do this work whenever you have time. Whenever you have timeனா எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோன்னு அர்த்தம். Do this work whenever you have time. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Everything is going well. Everything is going well. நெக்ஸ்ட் ஒன், இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன அவசியம்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? What is the need to do all this? What is the need to do all this? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் எதுவும் நடக்க விட மாட்டேன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I will not let anything happen. I will not let anything happen. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நீங்க எங்கிருந்து வரீங்கன்றதை எப்படி கேட்கலாம்? Where are you from? Where are you from? நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் பயப்பட ஒன்றும் இல்லை. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? There is nothing to fear. There is nothing to fear. Next sentence is நான் யாரை குற்றம் சொல்ல முடியும்? நான் யாரை குற்றம் சொல்றதுன்றதை எப்படி சொல்லலாம்? Whom can I blame? Whom can I blame? Next sentence is நீங்கள் கிட்டத்தட்ட உங்கள் வேலையை முடித்து விட்டீர்கள். நீங்க உங்களுடைய ஒர்க்கை முடிச்சிட்டீங்க, கிட்டத்தட்ட முடிச்சிட்டீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? You are almost completed your work. You are almost completed your work. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இதை எப்படி உங்களால் செய்ய முடியும்? இது எப்படி உங்களால செய்ய முடியும்ன்றதை எப்படி சொல்லலாம்? How can you do this? உங்களால இதை எப்படி செய்ய முடியும்னு அர்த்தம். How can you do this? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் கவலையா இருக்கன்றதை எப்படி சொல்லலாம்? Why do you bother? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவளுக்கு தெரியாது. இது அவளுக்கு தெரியாதுன்றதை எப்படி சொல்லலாம்? She doesn't know. அவனுக்கு தெரியாதுன்னா he doesn't know. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீங்கள் ஏன் முன்னதாக செல்லவில்லை? நீங்க ஏன் முன்னாடியே போலன்றதை எப்படி சொல்லலாம்? Why didn't you go earlier? ஏன் நீங்க முன்னாடியே போலன்றதுக்கு இப்படி கேட்கலாம். Why didn't you go earlier? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் என் வாழ்நாளின் இறுதி வரை உனது உதவியை மறக்க மாட்டேன். என் லைஃப் லாங் உன்னோட உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I will never forget your favor till the end of my life. Till the end of my lifeனா என்னோட வாழ்நாள் இறுதி வரைன்னு அர்த்தம். I will never forget your favor. Favorனா இங்க ஹெல்ப்னு அர்த்தம். I will never forget your favor till the end of my life. So my dear friends, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களால இங்கிலீஷை ஃப்ளூயண்டா பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.